அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 போஸ்ட்டு கிட்ட டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது. அப்போ அந்த டிகிரி ஸ்டாண்டர்டில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதை நம்ம பார்த்துடலாம். அது ஒரு சிலபஸ் பார்த்திங்கன்னா 10 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து வந்திருக்கு இல்லையா. அது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறமா நானோ கெமிஸ்ட்ரி, ஸோ இது எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் இருந்துட்டு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயரில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க, ஸோ அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த மாடல் கொஸ்டின்ஸை பார்த்துடலாம். ஸோ இந்த மாடல் கொஸ்டின்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட்டு அப்ளை பண்ணலாமா, அப்ளை பண்ணால் இதில் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த நானோ கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டுக்கிறாங்க. ஃப்ளூரின்ஸ் பிலாங்ஸ் டு டேஸ் நானோ மெட்டீரியல்ஸ். இது வந்துட்டு ஆர்கானிக் நானோ மெட்டீரியல்ஸ். ஃப்ளூரின்ஸ் பிலாங் டு ஆர்கானிக் நானோ மெட்டீரியல்ஸ். அடுத்தபடியாக நானோ சைஸ் கேரியர்ஸ் ஆஃப் விட்டமின் மாலிகுல்ஸ்க்கு பொட்டன்ஷியல் அப்ளிகேஷன் இன் டெர்மட்டாலஜி அண்ட் காஸ்மெட்டிக்ஸ். அப்போ இங்கே இந்த விட்டமின் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ எந்த விட்டமின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் இ. விட்டமின் இ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ட்ரக் விச் ப்ரொடியூசஸ் ஹாலுசினேஷன் இஸ் லிசர்ஜிக் ஆசிட் டைஎத்தில் அமைட். அதாவது எல்எஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹாலுசினேஷனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இந்த எல்எஸ்டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. த பொட்டன்சி ஆஃப் எ ட்ரக் இஸ் டேஸ் பேஸ்ட் ஆன் சக்ஸஸ்ஃபுல் கிளினிக்கல் ட்ரையல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே போல் அனால்ஜெசிக்ஸ் ஆர் ட்ரக் which relieve pain by action on the central nervous system. Option D is the correct answer. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸாக இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்கள். which of the following is referred to as queen of drugs. queen of drugs அப்படிங்கிறது எது? கஃபைன், பென்சிலின், ஆஸ்பிரின், ஸ்ட்ரெப்டோமைசின். பென்சிலின் இஸ் த queen of drugs. அடுத்ததா நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கொஸ்டின் பாருங்கள். the radioactive isotope is used in the detection of blood clot is magnesium 24, sodium 24, calcium 40, Cl 37. அப்போ sodium 24 is the correct answer. அடுத்த கொஸ்டின். choose the correct answer. cobalt 60 is used in X-rays therapy because it emits beta and gamma rays. It finds application in diagnosis of cancer. cobalt 60 பார்த்தீங்கன்னா இந்த கேன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரேடியேஷன் யூஸ்ட் இன் எம்ஆர்ஐ ஸ்கேன். எம்ஆர்ஐ ஸ்கேனில் என்ன ரேடியேஷன் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ வேவை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த கொஸ்டின். இதுவும் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் தான். ஐசோடோப்ஸ் இருக்குது, ஐசோபார்ஸ் இருக்குது, அடுத்தபடியாக ஐசோடோன்ஸ், ஐசோமர்ஸ். அப்போ ஐசோடோப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த Cl35, Cl37 இந்த ரெண்டும் ஐசோடோப்ஸு. அடுத்தபடியாக ஐசோபார் அப்போ மேலே உள்ளது இல்லையா. அப்போ ஐசோபார் அப்படிங்கிறது என்ன? இந்த 4th ஒன் ஆர்கான் 40, பொட்டாசியம் 40. அப்போ ஐசோடோன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். ஐசோடோன்னா இந்த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து சேமாக இருக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஐசோமர்ஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த புரோமின் அண்டு கோபால்ட் 60. அடுத்த கொஸ்டின். லாந்தனைட் எலிமெண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை டேஸ் மெத்தட். இதில் பார்த்தீங்கன்னா மான்ஸ் ப்ராசஸ், அயன் எக்ஸ்சேஞ்ச், வான் ஆர்கல் கிறிஸ்டலைசேஷன். ஸோ அயன் எக்ஸ்சேஞ்ச் குரோமோனோகிராஃபி மெத்தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு கொஸ்டின் பாருங்கள். டேஸ் யூனிட்ஸ் யூஸ்டு ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இன் பேப்பர் குரோமோட்டோகிராஃபி. அப்போ இதில் இந்த பேப்பர் குரோமோட்டோகிராஃபியில் முக்கியமாக பார்க்கக்கூடியது இந்த ரிட்டென்ஷன் ஃபேக்டர் வேல்யூ, ஆர்எஃப் வேல்யூ தான் முக்கியமாக நம்ம அதில் பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ சப்ளிமேட். எது வந்துட்டு சப்ளிமேட் ஆகாது? நாப்தலின், கேம்ஃபர், அயோடின் இது எல்லாமே சப்ளிமேட் ஆகும். பென்சோயிக் ஆசிட் வந்து சப்ளிமேட் ஆகாது. அடுத்தபடியாக நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இன் CuCN4 3-. இங்கே வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. CuCN4 இதில் வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்காது. இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாருங்கள். த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் இஸ். ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டுக்கான கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டுக்கிறாங்க. இட் கிவ்ஸ் ஒன்லி அன் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். அப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். மற்றபடி அங்கே அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பைடென்டேட் லிகாண்ட். எது வந்து பைடென்டேட் லிகாண்ட் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 and 2 ஆக்சலேட் ஆனயான், எத்திலீன் டையமீன். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த பைடென்டேட் லிகாண்ட்.
among the following which is the strongest acid? எது வந்து strongest acid னு கேட்டுக்கிறாங்க. இல்ல பாத்தீங்கன்னா புடனாயிக் ஆசிட் இருக்குது, 2-chloro-புடனாயிக் ஆசிட் இருக்குது. அப்ப 2-chloro இந்த அசிட்டிக் ஆசிட்க்கு பக்கத்துல இந்த Cl இருக்கும். அப்ப என்ன ஆகும்? Cl வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இல்லையா? அப்ப அந்த H வந்து ஈஸியா ரிமூவல் ஆயிரும். அப்போ இந்த 2-chloro-butyric acid is the strongest acid. Question: which of the following sets of conditions makes a process spontaneous at all temperature? எல்லா டெம்பரேச்சர்லையும் எந்த கண்டிஷன் வந்துட்டு ஸ்பான்டேனியஸா இருக்கும், எந்த ப்ராசஸ் வந்துட்டு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸா இருக்கும்? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த del H greater than 0, அதே போல் del S change in entropy, change in enthalpy greater than 0. அப்போ தான் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த del G வந்துட்டு நெகட்டிவாக இருக்கும். ஸோ del G நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் இன் விச் நோ ஹீட் கேன் ஃப்ளோ இன்டு ஆர் அவுட் ஆஃப் த சிஸ்டம் ஆர் கால்ட் அஸ். அங்கே வந்து ஹீட் ஃப்ளோ உள்ளுக்குள்ளேயும் வரல வெளியிலையும் போகல அப்படின்னா அது வந்துட்டு அடியாபேட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா த்ரூ அவுட் த ப்ராசஸ், அது வந்துட்டு அடியாபேட்டிக் ப்ராசஸ். என்ட்ராபி இஸ் எ மெஷர் ஆஃப் டேஸ் ஆஃப் த மாலிகுல்ஸ் ஆஃப் த சிஸ்டம். அதாவது ரேண்டம்னஸ், என்ட்ராபி அப்படிங்கிறது ரேண்டம்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தபடியாக ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ப்ராசஸ் த ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச், அதாவது டெல் ஜி இருக்கு இல்லையா, டெல் ஜி வந்துட்டு நெகட்டிவாக இருக்கும். அதான் இதில் ஆன்சர் வந்துட்டு நெகட்டிவ். ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்னாலே டெல் ஜி சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி வந்துட்டு நெகட்டிவ். when water is cooled to ice its entropy, வாட்டரை கூல் பண்ணியாச்சுன்னா அது ஐஸாக மாறும். அப்போ அங்கே வந்துட்டு என்ட்ராபி டிக்ரீஸ் ஆகும். the following relation is true for an ideal gas. ஐடியல் கேஸுக்கு என்ன ரிலேஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும்? அதாவது சிபி வந்து எப்போதுமே கிரேட்டர் தேன் சிவி. கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் கால்ட் as reducing sugar. எந்த கார்போஹைட்ரேட்ஸ்லாம் ரெடியூசிங் சுகர் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. இதில் ரெடியூஸ் ஆகிறது குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் இதில் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும், மற்ற ரெண்டும் இதில் வந்து ரெடியூஸ் ஆகாது. ஸோ அப்போ 1 and 3 ஆர் கரெக்ட். இஸ் அன் எலக்ட்ரோஃபைல். எது வந்துட்டு எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா CH3O மைனஸ் NH3 இது எல்லாமே இந்த மைனஸ் இருக்குது, இங்கே வந்து லோன் பேர் இருக்குது, இது எல்லாமே வந்து நியூக்ளியோஃபைல். இது ஒன்று மட்டும்தான் எலக்ட்ரோஃபைல். the following reaction undergoes without the formation of any intermediate. எந்த ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த SN2ல தான் இந்த இன்டர்மீடியட் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. ஒன் ஸ்டெப் ரியாக்ஷனில் நமக்கு இந்த ரியாக்ஷன் நடந்துடும். ஒரு கொஸ்டின் பாருங்கள். the following carbocation is the most stable. எது வந்துட்டு மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான்? எல்லா எக்ஸாம்லையும் இந்த கொஸ்டின் கேட்டு தான் இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெர்ஷியரி பியூட்டைல் கார்போகேட்டையான். இதில் பார்த்தீங்கன்னா எது வந்து லீஸ்ட் ஸ்டேபிள்? கார்பன் அயான். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, அதாவது டெர்ஷியரி பியூட்டைல் கார்பன் அயான் வந்துட்டு தான் லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். பாருங்கள், போரசின் கொடுத்துக்கிறாங்க, BF3 சிலிகான்ஸ், இந்த சிலிகேட். அப்போ இதுக்கான இந்த மேட்ச் த ஃபாலோவிங். போரசின் பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் பென்சின், BF3 பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுவோம். இந்த சிலிகான்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டென்சர், சிலிகேட் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். பாருங்கள், இங்கே வந்து மாலிகுல்ஸ் கொடுத்துக்கிறாங்க, இந்த பக்கம் ஷேப் கொடுத்துக்கிறாங்க. இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணணும். H2O ஃபஸ்ட்டு வந்து HO, இது வந்து H2 வந்து எப்போதுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பென் ஷேப்பு. இந்த NH3 பார்த்தீங்கன்னா ட்ரைகனல் பிரமிடல் ஷேப்பு. CH4 பார்த்தீங்கன்னா டெட்ராஹெட்ரல், BF3 ட்ரைகனல் பிளேனார். ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலேருந்து கேட்டுக்கிறாங்க. பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரெட் ஷிஃப்ட். பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரெட் ஷிஃப்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இதில் இந்த டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்டுட்ருக்குறாங்க. எல்லாமே ECS கொஸ்டின் தான். நீங்கள் கொஞ்சம் படிச்சிங்கன்னா இந்த போஸ்டிங்கை நீங்கள் அடிச்சிடலாம். ரேடியோஆக்டிவ் டிகே இஸ் என்ன ஆர்டர்னு கேட்டிருக்காங்க. ரேடியோஆக்டிவ் டிகே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான். ரேடியோஆக்டிவ் டிகே இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் டு எத்தனால் இஸ் சைமேஸ். குளுக்கோஸ் எத்தனால் கன்வெர்ட் பண்ணக்கூடிய என்சைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைமேஸ். லாஸ்ட் கொஸ்டின், வாட் ஹேப்பன்ஸ் வென் மாலிகுல்ஸ் கொலைட் வித் லெஸ் தேன் த ஆக்டிவேஷன் எனர்ஜி நீடட் ஃபார் த ரியாக்ஷன். அப்போ இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை விட இந்த எனர்ஜி கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு ரியாக்ஷனே நடக்காது இல்லையா? அப்போ அதை பேஸ் பண்ணி கேட்டுக்கிறாங்க. தி டு நாட் ரியாக்ட், ரியாக்ஷன் நடக்காது, பட் சிம்பிளி பவுன்ஸ் ஆஃப் ஈச் அதர். மோதும், ஆனால் என்ன செய்யும், திரும்ப என்ன செய்யும், ரிப்பல் ஆகி போயிடும் இல்லையா? அங்கே வந்துட்டு எனர்ஜி, ஆக்டிவேஷன் எனர்ஜி விட அதிகமாக இருந்தால் தான் அது வந்து கொலைட் ஆகி உங்களுக்கு அந்த ரியாக்ஷன் நடக்கும். மற்றபடி இந்த பவுன்ஸ் ஆஃப் ஈச் அதர். அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அப்போ இந்த டிகிரி ஸ்டாண்டர்டில் ஸோ இந்த மாதிரியான இந்த பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். அப்போ இந்த பேப்பர் 1ல் நீங்கள் கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ணினா போதும், கெமிஸ்ட்ரியில் நிறையா மார்க் என்ன பண்ணிடலாம் நீங்கள் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ECS கொஸ்டின். இதே போல் தான் எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கும்.
ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் சிலபஸும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதே போல் கொஸ்டின்ஸும் இந்த மாதிரியான ஈஸியஸ்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். நீங்கள் தைரியமாக அந்த போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணுங்கள், டிகிரி ஸ்டாண்டர்ட் போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணுங்கள். ஈஸியாக இந்த சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் நீங்கள் போஸ்டிங் வாங்கிடலாம். இப்போ இதே போல் நல்ல பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னாச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.